Hello students, welcome back to Professional Maths. Algebra exercise 3.13 la fourth sum. If a, b are real, then show that the roots of the equation. So equation கொடுத்துட்டு are real and unequal. So real and unequal na delta value என்னவா இருக்கும்? Greater than 0 வா இருக்கும். Real and unequal na greater than 0 வா இருக்கும். அப்போ b square minus 4ac வந்து greater than 0 வா அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஏன்னா அங்கே ஏபி எல்லாம் வந்திருக்கு ஈக்குவேஷனில். ஸோ ஏ வந்து ஏ மைனஸ் பி, கேபிட்டல் பி வந்து மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, கேபிட்டல் சி மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி into minus 9 into a minus b. So next minus 6 into a plus b. So equation வந்து இது equal to 0 நீங்கள் கொடுத்ததுனால நானும் இங்கே 0 போட்டுக்கிறேன். So next minus 6 the whole square என்னது 36. then a plus b the whole square வந்து இது எழுதிக்கலாம் minus 4 into minus 9 வந்து plus 36 into a minus b a minus b. ஸோ இது எப்படி எழுதலாம்னா a minus b the whole square எழுதலாமா? ஸோ அதனால் a minus b the whole square equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 36 காமனாக இருக்கா, அதனால் வெளியே எடுத்துட்டா a plus b the whole square plus a minus b the whole square equal to 0 அப்படின்னு வரும். ஸோ a plus b the whole square expand பண்ணால் 36 into a square plus b square plus 2ab plus a minus b expand பண்ணால் a square plus b square minus 2ab equal to 0. இப்போ என்னாகும் ப்ளஸ் 2ab அண்ட் மைனஸ் 2ab கேன்சல் ஆகிட்டு ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 36 இன்ட்டு இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர், அதே மாதிரி b ஸ்கொயரும் 2 இருக்குது, 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி இருக்கா? இப்போ 2 காமனாக இருக்குது, 36 இன்ட்டு 2 காமனாக வெளியே எடுத்துட்டா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 36 இன்ட்டு 2 வந்து 72 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது the sum of squares எப்போவுமே வந்து greater than 0வாக தான் இருக்கும். the sum of squares எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா greater than 0வாக தான் இருக்கும். or always greater than 0. ஸோ அப்போ 72 இன்ட்டு ஒரு greater than 0 நம்பர் பண்ணால் என்ன இருக்கும், அதுவும் நமக்கு greater than 0வாக தான் இருக்கும். 72 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் greater than 0. therefore அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ a and b are real and unequal அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் hence proved. next if the roots of the equation இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க are real and equal. ஸோ ஈக்குவேஷனில் ஏபிசி எல்லாம் வரதுனால கேபிட்டல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். ப்ரூவ் தட் எய்தர் a ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ a அப்படிங்கிறது c ஸ்கொயர் மைனஸ் ஏபி, b வந்து மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பிசி, c வந்து b ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் அப்படின்றது மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து c ஸ்கொயர் மைனஸ் ஏபி அண்ட் c வந்து b ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர், ஓகே,
minus 4 into c square minus ab b square minus ac equal to 0. இப்போது இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. அந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ 4 நான் வெளியே எடுத்துட்டேன்னா a square minus bc the whole square minus c square minus ab b square minus ac equal to 0. Next இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இது அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 0 பை எனிதிங் வந்து 0 தான். அப்போ ரிமைனிங் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மில் k மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் plus bc the whole square minus 2 into a square bc and then minus bracket open பண்ணிட்டு c square b square அப்புறம் c ஸ்கொயரும் இங்கே மைனஸ் ஏசி இருக்குது. அப்போ மைனஸ் ஏசி க்யூப், இங்கே ஸ்கொயர் இருக்குது அங்கே 1 இருக்குது, அப்போ க்யூப் ஆகிடும். தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏபி க்யூப், இங்கே 1 இருக்குது அங்கே 2 இருக்குது பியோட பவரில். அண்ட் தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வந்து a பவர் 4 ஆகிடும். இது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆகிடும். அண்ட் மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி அண்ட் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் அகெயின் மைனஸ் a ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஸோ டேர்ம்ஸ் மாறி இருந்தாலும் சேம் தான் மல்டிப்ளிகேஷனில். ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி இருக்குது, இங்கே மைனஸ் 1a ஸ்கொயர் பிசி இருக்குது. அப்போது என்னாகும், ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிட்டு மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏசி க்யூப் ப்ளஸ் ஏபி க்யூப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ எல்லா டேர்ம்லேயுமே a காமனாக இருக்கா, ஸோ அதனால் ஏவோட ஸ்மாலஸ்ட் பவர் 1. ஸோ ஏ காமனாக வெளியே எடுத்துட்டா ஏ க்யூப் ஆகிடும், இங்கே 3abc ஆகிடும், இங்கே வந்து சி க்யூப், இங்கே வந்து பி க்யூப் ஆகிடும். ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு 0வா, ஏ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்று ஏ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3abc அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 3abc ஆகிடும். ஸோ அவங்க சொன்ன ரெண்டுமே வந்து எய்தர் ஆர் தான் கேட்டிருந்தாங்க, பட் ரெண்டுமே இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.